ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது இது அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 9 தான். ஒருவேளை நீங்கள் 8th எபிசோடை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இது உங்கள் கில்டோட பிரான்ச்சு தான். நானும் அங்கே போயிட்டு கொடுத்த வேலையை கச்சிதமாக முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே விசிபிள் ஸ்வாம்ப் அந்த இடத்த நோக்கி போகுது. இந்த இடத்த பற்றி தான் நம்ம ஆள் அங்கே பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ டைரெக்டாக வந்துடுறான். ஆனால் ஏன்னு தெரியலை, எனக்கு ஒரு மாதிரி வீடாக ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்கே மெசேஜ் பண்ணுறா, ஏய் நீ விசிபிள் ஸ்வாம்புக்கா போயிருக்க, அந்த இடத்துல நீ ஜாக்கிரதையாக இரு. ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொன்னேன், ஏரிஸ் கில்டு உன்னை மறக்காது, கண்டிப்பாக உன்னை ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ஆளுங்களை அனுப்ப வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே எதுக்காக இந்த அளவுக்கு கவலைப்படுறீங்களோ, ஏன்னா அவனும் அப்படியே தான் கவலைப்பட்டான். இப்போ நீ வேறையா? ஆனால் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, ஏன்னா நான் வந்ததே வேறு விஷயமா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த இடத்துல அந்த பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னு காட்டுறாங்க. அந்த பொண்ணை அவன் மீட் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு அங்கே சொல்கிறா, ஆமாம் நீ விசிபிள் ஸ்வாம்ப் அங்கேயா போகிற, அது ஏரிஸ் கில்லோட இடம், அங்கே எதுக்கு நீ போகிற, அது ஒரு விஷயமாக தான் அங்கே போகிற, என்ன விஷயம்னு சொல்லு. ஆனால் நம்ம ஹீரோவால் ஆப்வியஸாக அந்த விஷயத்தை பற்றி சொல்ல முடியாதுல்ல, அதனால் அவன் மழுப்பிடுறான். கரெக்டான டைம் வரும்போது கண்டிப்பாக உனக்கு நான் சொல்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று, எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஜஸ்ட் அவங்கள இரிட்டேட் பண்ணணும் அப்படின்னு தானே பண்ணிக்கிட்டு இருக்க, நீ அப்படியே வச்சுக்கோ. ஏன் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. அவன் மனசுலே யோசிக்கிறான், நான் தேவையில்லாமல் தான் கவலைப்படுறேன். ஏன்னா ஆல்ரெடி அவன் சொன்னான், அவனோட எபிலிட்டி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, ரொம்பவும் அதிகம். அப்படி இருக்கும்போது நம்ம கிம் அவனால் பார்த்துக்க முடியும். சரி கிம், நீ அந்த இடத்துல போகிறது தான் போகிற, வேலையை சீக்கிரமாக முடியும். எந்த விதமான புது பிரச்சனையை உருவாக்காத. ஏன்னா நீ போகிற இடம் அது ஒரு ஏ ரேங்க் டஞ்சன். அந்த மான்ஸ்டர் திரும்பவும் ரீஸ்பன் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ஆளுங்களும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கிளம்புற வழியை பாருன்னு. உன்னோட அட்வைஸுக்கு ரொம்பவும் நன்றி. சரி நான் அதே மாதிரியே பண்ணுறேன். அவள் சொன்னா, ஏதோ இங்கே பயங்கரமான ஆளுங்கள்லாம் இருப்பாங்கன்னு, ஆனால் இங்கே பார்த்தா அப்படியெல்லாம் எனக்கு தெரியலை. அந்த பர்சனும் பயங்கரமாக மிரட்டுறான். அடே உனக்கு தைரியம் இருந்தால் என்னை தாக்கு, நான் யாருன்னு தெரியுமா, ஏரிஸ் கில்லோட மெம்பர். நீ தேவையில்லாமல் எங்களை உன்னோட எனிமையாக மாற்றிட்டு இருக்க. ஏதோ பயங்கரமாக அங்கே சொன்னான், இந்த மாதிரி அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு. ஆனால் இவங்கெல்லாம் பெரிய ஆள் மாதிரி எனக்கு தெரியலை, வெறும் பேரை வச்சு அவங்க பயமுறுத்துறாங்க, அவ்வளவுதான். ஹே நான் உன்னை தேவையில்லாமல் தாக்க விரும்பல, நீ அப்படியே சைடில் பாரேன். ஆல்ரெடி உன்னோட கதையை நான் எப்போயே முடிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது உன்னை டேக் டவுன் பண்ணுறதெல்லாம் எனக்கு மேட்ரே இல்லை. இப்படி சொல்லியும் அந்த பர்சன் தாக்க வர நம்ம ஆள் ஒரே ஒரு அடி தான். அங்கேயே அவன் நிலைமை மோசமாயிருது. இதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளே வரான். இதுதான் அந்த இடமா? உள்ளே வரும்போது ஏதோ ஒரு அலிகேட்டர் அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்குது. அதுவும் டைரெக்டாக நம்ம ஹீரோ நோக்கி வருமா? அப்புறம்தான் தெரியுது இந்த விசிபிள் ஸ்வாம்ப் இதோட பாஸே பெருசாக இருக்க இந்த முதல்ல தானா. ஆல்ரெடி அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இதெல்லாம் அவன் யோசித்து பார்க்குறான். இந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, அதோட லெதர் அது ரொம்ப டஃப். அது போக அது மேலே மேஜிக் ரெசிடென்ட்டும் இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் அதை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதை கொண்டுட்டா அது அதிக விலைக்கு போகும். அதோட பல்லெல்லாம் ரொம்ப ரேட் அதிகமாக போகும். அங்கே ரேட் அதிகமாக போகும்னு சொன்னோன்னே ஆளோட முகத்தில் ஒரு ஸ்மைல் வருது. அந்த மான்ஸ்டரும் கிட்ட வர மூஞ்சிலே ஒரு அடி. பரவாயில்ல, இந்த விஷயத்தை நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். மான்ஸ்டருக்கு தெரிஞ்சு போயிடுது, இவங்கிட்ட மாட்டுனா அவ்வளவுதான். அதனால் அது தெரிச்சு ஓடுது. இப்போ நம்ம ஆள் விடலை, எங்கே ஓட போகிற, உன்னை அதுக்குள்ளே ஓட விட்டுருவேன் அப்படின்னு யோசிக்கிறியா? வாய்ப்பில்லை ராஜா, நீ இதுவரைக்கும் இங்கே நீந்தி நீந்தி பார்த்துருக்க, ஆனால் பறந்து போயெல்லாம் நீ பார்த்துருக்கியா? இப்போ பார்ப்ப அப்படின்னு அவன் தூக்கி அடிக்கிறான். இந்த அலிகேட்டர் அப்படியே அங்கே செவுத்துல போய் இடிக்குதா. அங்கே இதனால் அது இன்னுமே ரேஜுக்கு போயிடுது. அதை சுற்றி பயங்கரமான ஆறாவும் அப்படியே வெளியில் வருமா. அங்கே இப்போயும் நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னாச்சு இன்னுமே என் கூட சண்டை போகணும் அவ்வளோ வெறியோ. இதையும் சைடில் இந்த ஜீனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்லை, இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அந்த மான்ஸ்டரும் கொல்லலாம்னு வரும்போது நம்ம ஹீரோ அந்த அலிகேட்டரை பார்த்து சொல்கிறான், அவ்வளோதான், இதுதான் உன்னோட லாஸ்ட் ரவுண்டுன்னு நினைக்கிறேன். அங்கே தாக்கலாம்னு போகும்போது திடீர்னு ஒரு செயின் அப்படியே அவனோட காலில் மாட்டிக்குது. அங்கே இதை ஒரு வாய்ப்பாக வச்சு அந்த மான்ஸ்டர் அப்படியே முடிச்சிடலாம்னு வாய் திறக்குமா? அவ்வளோதான், கிம்மோட கதை முடிஞ்சது. அவ்வளோதான், நம்ம கிம் காலி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் அங்கே நடக்கலை.
நம்ம ஆள் அப்படியே அங்கே குனிஞ்சிடறான். போது அவனோட காலை வச்சு ஒரே ஒரு கிக் தான் அடிக்கிறான். அதுக்கே அந்த அலிகேட்டர் சைடில் போய் விழுது. நான் கவனிக்கவே இல்லை. என்னோட காலில் இது என்ன புதுசாக இருக்குது? நீ கேட்டல, அதோட பேர் மேஜிக் செயின். கிம், என்ன யோசிக்கிற? இது என்னோட பர்ஃபெக்டான ஸ்கில். நம்ம ஹீரோவுக்கு அங்கே தெரியலை. ஆமாம், யார் நீ? என்னை பற்றி நான் உனக்கு சொல்லலைல. நான் தான் அந்த ஏரி ஸ்கில்லோட சென்ட் செய்யப்பட்ட ஒரு பர்சன் தான். அதுவும் உன்னை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன். ஆமாம், நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா என்னை கொல்லணும்னு வந்த அசாசன் மாதிரியா நீ? பரவாயில்ல, நீ ரொம்பவும் இம்ப்ரெசிவாக இருக்க. டக்குன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற. அப்படின்னா வச்சுக்கோ, நான் உன்னோட சண்டையை பார்த்தேன். அவ்வளோ பெரிய மான்ஸ்டரை அசால்ட்டாக நீ பறக்க விடுற, பயங்கரமாக அடிக்கிற. அது ரொம்பவும் இம்ப்ரெசிவாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஆர்க்கு அதையும் ஒரே பஞ்சில் நீ முடிச்சிட்ட. உன்னோட ஸ்ட்ரென்த் அது உண்மையிலேயே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் கிம், ஏதோ ஒன்று, உன் காலில் இருக்க இந்த மேஜிக் செயின், இது இருக்கிற வரைக்கும் உன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது உன்னை ஸ்லோ டவுன் பண்ணிடும். நம்ம கிம்முக்கு ஸ்டார்டிங்கில் அங்கே புரியலை. ஆனால் அசையலாம்னு ட்ரை பண்ணால் அங்கே அசையவே முடியலை. இந்த செயின் ஏதோ ஆர்டினரியான செயின்னு நினச்சேன். ஆனால் இது ஒன்றும் ஆர்டினரியான செயின் இல்லையா? இப்போ தான் எனக்கு புரியுது எதுக்காக என்ன இந்த செயினால் அவன் கட்டி போட்டு வச்சுருக்கானு. என்ன ஆச்சு கிம்? உனக்கு இந்த மேஜிக் செயினை விட்டு வெளியே வரணுமோ? ஆனால் அதை தான் நானும் சொல்கிறேன். அதாவது இந்த மேஜிக் செயினை விட்டு நீ வெளியே வரணும் அப்படின்னு சொன்னேன்னா நீ அட்லீஸ்ட் மேஜிக்கில் ஏ ரேங்க் ஆச்சு இருக்கணும். அதாவது என்ன மாதிரி? ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அதிக அளவில் உன்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் மேஜிக் அப்படின்னு ஒரு விஷயமே இல்லையே. என்னது, என்னை பற்றியா நீ பேசுகிற? இதனால் ஆளுக்கு கடுப்பாகுது. ஆமாம், நீ சொல்கிறபடி பார்த்தா நான் என்ன ஆபத்துலையா இருக்கேன்? இதனால் ஆள் இன்னமும் கடுப்பாகிறான். அந்த இடத்துல ஆளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த பையன் காமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். அதாவது இந்த மாதிரி டைமில் இப்படித்தான் எனிமீஸை ஏமாற்றுவாங்க. நம்ம காமா இருக்கிற மாதிரி அதே விஷயத்தை தான் இவனும் அங்கே பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பாக என் முன்னாடி வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் நான் எத்தனையோ வாட்டி பார்த்துட்டேன். என் முன்னாடி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது தம்பி. ஆமாம், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நான் உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதும் பண்ணலையே. இதனால் ஆள் இன்னமும் அங்கே கடுப்பாயிடுறான். அங்கே பொறுத்தது போதும்னு சொல்லி இதுவில் இருக்க அந்த கத்தி அதை எடுத்து மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு வரான். அங்கே ஹீரோ மேலே அந்த அட்டாக் படுது. அங்கே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. இதனால் ஜின்னோ ரொம்பவும் சந்தோஷமாகறான். அவ்வளவுதான், இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி அட்டாக்கை யாராலையுமே சர்வை பண்ண வாய்ப்பே இல்லை. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.